ஓம் உயிரான ஈஸ்வரா, உம் துருவ நட்சத்திரத்து பேருருள் பேரொளி, உம் வெள்ளி விழாகும் பத்ரேஸ்ரீ அம்மா துணை. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒரு அதிசயம் இருக்குது. அது என்னன்னா, சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பின்புறம் உள்ள நந்தவனத்துக்கு அருகில் காசியில் உள்ள கங்கை நதி இருக்குது. இதை கேட்கும்போது நமக்கு நம்ப முடியாததாக தோணலாம். ஆனால் உண்மையில் காசியில் உள்ள கங்கை நதி அங்கே இருக்கு. அந்த கங்கை தீர்த்தம் அங்கு வந்த கதை மிக புனிதமானது, சுவாரஸ்யமானது. முன்ன காலத்தில் உள்ளார்ந்த பக்தியோடு, கள்ளமில்லா உள்ளத்தோடு, தீவிர விசுவாசத்தோடு சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒரு பணிப்பெண் வேலை செய்து வந்தாங்க. அவங்க பேர் சடைச்சி. அந்த சடைச்சிக்கு நீண்ட நாளாகவே காசியில் உள்ள கங்கை நதியில் நீராடணும்னு ஆசை. அவங்க அதை நேரடியாக முருகன் கிட்ட போய் வேண்டவும் இல்லை. மனதுக்குள்ளே காசியில் உள்ள கங்கையில் நீராடணும்னு ஆசை இருந்தால் மட்டும் போதுமா? நம்மளை யார் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போவா? எப்படி போக முடியும்? அப்படியே நம்ம அங்கே போனாலும் இங்கே உள்ள வேலையை யார் செய்வா? நம்ம இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் கெட்டு போகாதா? ஒருவேளை முருகன் மனது வைத்தால் நடக்கலாம். இப்படின்னு மனதுக்குள்ளே எண்ணியபடியே ஆனந்தமயமாக தன்னுடைய வேலையை செய்துட்டு வருவாங்க. இந்த புலம்பலை எவ்வளோதான் முருகப்பெருமான் கேட்பாரு. ஒரு நாள் முருகப்பெருமான் சடைச்சியோட ஆசையை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்டாரு. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பின்புறம் உள்ள நந்தவனத்துக்கு அருகில் காசியில் உள்ள கங்கை நதியை தோன்ற செய்தார். இப்பொழுதும் அந்த கங்கை தீர்த்தம் அங்கே இருக்கு. இதை பக்தர்கள் அன்பா ஆத்தா குளம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அதன் அருகில் சடைச்சிக்கு தனி சந்நிதி இருக்கு. பக்தர்கள் அந்த சந்நிதியில் போய் சடைச்சி அம்மன் அப்படின்னு அன்பொழுக அழைச்சி வழிபாடு செய்கிறாங்க. இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பின்புறம் தொரட்டி மரம் ஸ்தல விருட்சமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் ஆகம முறைப்படி சூரியனை பார்த்த வண்ணம் கிரகங்கள் இருப்பது போல நவகிரக சன்னதி அமைஞ்சிருக்கு.